Happy evening to all. So we are doing valuation rules. Rule number 27. Consideration not holding money. Rule number 28. Supply between related or distinct person. Rule number 29. Supply made or through agent. Rule number 30. Cost-based valuation. Rule number 31. Best judgment method. Rule number 31A. Value of supply in case of lottery, betting or in a gambling. Rule number 32. How many notified supply? Number 1. Money exchange agent, air travel agent, life insurance agent, dealer of second hand goods. So we have to continue from rule number 32, dealer of end-hand goods. ரொம்ப சிம்பிள் சார். டீலர் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ்னா நான் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் வாங்குறேன், செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் விற்கிறேன். செகண்ட் ஹேண்ட் கார் ஷாப் எல்லாம் பார்த்துருக்கேன் இல்லையா? அவங்க செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் வாங்குவாங்க, செகண்ட் ஹேண்ட் குட்ஸை விற்பாங்க. அவங்களுக்கு ரெண்டு என்ன சார் ரூட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. when ITC is not availed, அவங்க என்ன பண்றது இல்ல ITC இல்ல, அவங்க ITC என்ன பண்றாங்க? அப்ப ITC அவைல் பண்றாங்க, ITC அவைல் பண்ணல. சொல்லு என்ன பண்றாங்க, என்ன பண்ணல? ITC அவைல் பண்றவங்களா இருந்தா நார்மல் வேல்யூவேஷன் as per the other applicable provision, அது நோட்டிஃபைட் சப்ளையே கிடையாது. நீ ITC எடுக்கிற ஆளா இருந்தா நார்மலி ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணி எப்படி சேல் பண்றாங்களோ அதே கான்செப்ட் தான் ITC என்ன பண்றதா இருந்தா அவைல் பண்றது. when ITC is not availed இருந்தா, ITC என்ன அவைல் பண்ணாம இருந்தா margin scheme will be applicable. என்ன ஸ்கீம்? selling price minus buying price. என்ன price minus buying price? ரொம்ப சிம்பிள். நீ ஒரு கார் 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குன, 5.5 லட்சம் ரூபாய்க்கு வித்த, எவ்வளவு ப்ராஃபிட்? அதுதான் வேல்யூ ஆஃப் சப்ளை. அதுதான் என்ன சப்ளை? அவ்வளவு ரொம்ப சிம்பிள் சார். சோ என்ன சார் ரூல் நம்பர் 32, டீலர் ஆஃப் end-hand goods. Classified how many category? 2 category. Number 1, ITC availed, ITC not availed. ITC avail பண்றதா இருந்தா அது என்னவே கிடையாது, நோட்டிஃபைட் சப்ளையே கிடையாது. அது நார்மல் வேல்யூவேஷன். ரூல் நம்பர் 15(1) + 15(2) - 15(3) போயிடும். அப்ரிஷியேட் பண்றே இல்லையா? இன் கேஸ் ITC என்ன பண்ணலனா அவைல் பண்ணலனா ஈஸி கால்குலேஷன், வாட் மைனஸ் வாட், செல்லிங் பிரைஸ் மைனஸ் பையிங் பிரைஸ். இன் கேஸ் நீங்க வாங்குனது 6 லட்சம் ரூபாய், வித்தது 5.5 லட்சம் ரூபாய்க்குனா ப்ராஃபிட்டா லாஸா அப்படினா இக்னோர் இஃப் தி வேல்யூ இஸ் நெகட்டிவ். இக்னோர் இஃப் தி வேல்யூ இஸ், சார் அந்த வேல்யூ என்னவா இருந்தா நெகட்டிவா இருந்தா என்ன பண்ணிருங்க, இக்னோர். எக்ஸாம்பிள் பாரு. a company X limited which deals in buying and selling of end-hand cars, second-hand cars, purchase a second-hand Maruti Alto car of March 2015 make. Original price how much? 4 rupees 3 lakh from a person, unregistered person. It incur rupees 30,000 on minor furbishing and sells the car for how much rupees? 3 lakh. அப்புறம் மாருதி கார் வாங்கி இருக்காங்க, அதோட ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு? 5 lakhs. அது ரெலவெண்டே கிடையாது. இவங்க எவ்வளவு ரூபீஸ் கொடுத்து வாங்கி இருக்காங்க, அதை கொஞ்சம் சரி பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் தி டோட்டல் பர்ச்சேஸ் பிரைஸ்? அத கஸ்டமருக்கு எவ்வளவு வித்திருக்காங்க? 3 lakh. Company does not avail any the value for any purpose, GST purpose, shall be how much rupees? That means the difference between the selling and the dash of the company. அப்ப சார் இவங்க ஏதோ செலவு பண்ணிருக்காங்களே சார், எவ்வளவு ரூபீஸ்? அதெல்லாம் எடுக்க கூடாது. ரொம்ப சிம்பிள். டேஷ் பிரைஸ் மைனஸ் டேஷ் பிரைஸ். ஏன்னா அந்த பையிங் பிரைஸ்க்குள்ள யாரை எடுத்தா அந்த எக்ஸ்பென்சஸ் எடுத்தா 50,000 ரூபாய் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லிடுவான். அந்த டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லிடுவாங்க. அப்ப வேல்யூ ஆஃப் சப்ளையே வராது. அப்படின்னா என்னவே வராது, GST வராது. அப்ப ரொம்ப சிம்பிள் சார். பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் end-hand goods. சார் when ITC is availed, when the ITC is not availed. ITC என்ன பண்றதா இருந்தா அவைல் பண்றதா இருந்தா சார் அது நோட்டிஃபைடு சப்ளையே, அது வந்து என்ன சார் நார்மலுக்கு போயிடும் சார். இன் கேஸ் ITC என்ன பண்ணலனா அவைல் பண்ணலனா என்ன ஸ்கீம்? மார்ஜின் ஸ்கீம். என்ன ஸ்கீம்? மார்ஜினா ப்ராஃபிட். மார்ஜினா என்ன? ப்ராஃபிட். என்ன மைனஸ் என்ன? செல்லிங் பிரைஸ் மைனஸ் பையிங் பிரைஸ். சார் இக்னோர் இஃப் தி வேல்யூ இஸ் என்ன சார் நெகட்டிவ். இக்னோர் இஸ் தி வேல்யூ இஸ். அப்ப இங்க வா சார் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் end-hand goods, second hand goods. Classified how many category? 2 category. ITC avail, ITC not avail. ITC avail பண்ணா not a notified supply, normal route will be applicable. ITC என்ன பண்ணலனா margin scheme will be applicable. என்ன margin scheme? Selling price minus. Sir, ignore if the value is என்ன
That's it, man. Next one, purchase value of supply of goods repossessed from என்ன borrower. For example, இந்த hire purchase கேள்விப்பட்டிருக்கியா? இந்த hire purchaseல முதல்ல நான் உனக்கு goods என்ன பண்ணுவேன், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் சார். அதுக்கப்புறம் நீ டியூஸ் கட்டலைன்னா உங்ககிட்ட இருந்து ரீபோசஸ் பண்ணிப்பேன். உங்ககிட்ட இருந்து அப்ப நான் முதல்ல ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஆட்டோ ரிக்ஷாவோ ஃப்ரெஷ் ஜீப்போ ஃப்ரெஷ் காரோ உனக்கு நான் வந்து என்ன சார் ஹையர் பர்ச்சேஸ்ல கொடுத்தேன். நீ என்ன கட்டல, டியூ கட்டல. அப்ப நீ ஒரு டிஃபால்ட் பாரோவர் ஆயிட்ட. டிஃபால்ட் பாரோவர் ஆனதுனால அந்த பொருளை உங்ககிட்ட இருந்து என்ன ப்ராசஸ் பண்ணிட்டேன். இப்ப அந்த பொருள் ஃப்ரெஷ்ஷா செகண்ட் ஹேண்டா, அப்ப நான் டீலர் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் ஆயிட்டேன். இப்ப அந்த பொருளை இன்னொருத்தனுக்கு நான் விற்கும் போது வாட் should be the sir value of the supply is the question. We know that the method is very simple. Sir, margin method or the dash minus dash. Selling price minus. Selling price ல எந்த டிஸ்கஷனும் தேவையில்லை. எவ்வளவு ரூபீஸ்க்கு விக்கிறியோ அதான் செல்லிங் பிரைஸ். ஆனா இதுல டிஸ்கஷன் தேவை இருக்கு. ஏன்னா பையிங் பிரைஸ்னா நீ உண்மையான ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த கார் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த கார் எடுத்து உனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஹையர் பர்ச்சேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஹையர் பர்ச்சேஸ் நீ கட்டாதனால நான் என்ன எடுத்திருக்கேன். அதனால இங்க பாரு, if the defaulting borrower is a என்ன பர்சன், அப்ப என்ன டிஸ்கஷன் என்ன, பர்ச்சேஸ் வேல்யூ. என்ன வேல்யூ, என்ன பர்ச்சேஸ் வேல்யூ தெரிஞ்சாதான் செல்லிங் பிரைஸ் மைனஸ் பையிங் பிரைஸ் போட முடியும். அப்ப என்ன பிரைஸ், பர்ச்சேஸ் வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆஃப் என்ன ரீபோசஸ்ட் ஃப்ரம் என்ன borrower. அப்ப என்ன டிரான்சாக்ஷன் இது, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனா செகண்ட் டிரான்சாக்ஷனா கேட்டா செகண்ட் டிரான்சாக்ஷன். என்ன டிரான்சாக்ஷன், இப்ப நான் வெறும் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் வாங்குறேன் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் விக்கிறேன் அப்படினா என்னோட ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃபார்முலா வித்த விலை மைனஸ் வாங்குற விலை இஸ் தி வேல்யூ ஆஃப் சப்ளை. இதுக்கு மேல வேற டிஸ்கஷனே இல்ல. நான் எதை டீல் பண்ணிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் குட்ஸ் டீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த குட்ஸ் ஒன் ஷாட் இல்லாம என்ன பர்ச்சேஸ், ஹையர் பர்ச்சேஸ்க்கு நான் வந்து என்ன பண்றேன், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். நான் அப்படி என்ன பர்ச்சேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா, ஹையர் பர்ச்சேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா சார் நான் டிஃபால்ட் வருது. அது அப்ப என்ன குட்ஸ் ஆயிடுச்சு, அதை நான் என்ன பண்றேன், ரீப்ரோசஸ் பண்ணி திருப்பி சேல் பண்ணும்போது என்ன சார் என்னோட என்ன பிரைஸ் கொஸ்டின், பர்ச்சேஸ் பிரைஸ் பையிங் பிரைஸ் என்ன சார் கொஸ்டின். அதுக்கு நான் அந்த ரீப்ரோசஸ் பண்ண யாரு, borrower. என்னவா என்னவா பாரு, அன்ரெஜிஸ்டர்டா ரெஜிஸ்டர்டா பாரு. அப்ப நீ யாரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். நீ அன்ரெஜிஸ்டர்டா இருந்திருந்தா ஒரிஜினலி நீ என்கிட்ட இருந்து என்ன சார் அந்த பொருள் வாங்கும் போது நீ என்ன எடுத்திருக்க மாட்டேன். அதனால பர்ச்சேஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன பிரைஸ், பர்ச்சேஸ் பிரைஸ்ல ஒரிஜினல் பர்ச்சேஸ் பிரைஸ், உண்மையிலேயே நான் உனக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்திருப்பேன் இல்லையா, அதோட என்ன பிரைஸ் மைனஸ் எத்தனை பெர்சன்டேஜ் பர் குவார்டர், 5% பர் குவார்டர் சார். ஆர் என்ன தேர் ஆஃப், ஒரு குவார்ட்டருக்கு எத்தனை பெர்சன்டேஜ், 5%. from the date of purchase till the date of disposal by the person making என்ன possession. ஒண்ணும் இல்லைச்சா, என்ன ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் ஒரு அசெட்டை வாங்கி இருக்கேன்னா 10 லட்சம் ரூபாய் இஸ் த ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் 5% per quarter or part thereof from the date of purchase till the date of actual sale. இது வரைக்கும் டெப்ரிசியேஷன் மாதிரி மைனஸ் பண்ணிக்கோ. இது வரைக்கும் எதை மாதிரி, அப்படி டெப்ரிசியேஷன் மாதிரி என்ன பண்ணேனா மைனஸ் பண்ணேனா பர்ச்சேஸ் வேல்யூ ஆஃப் த செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் கிடைச்சிரும். இது மைனஸ் இஸ் த வேல்யூ. அப்ரிஷியேட் பண்ற நீ. அப்ப என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு பிக்சரைஸ் பண்ண ரொம்ப ஈஸி. நான் உண்மையிலேயே ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் குட்ஸ் உனக்கு என்ன பண்ணிருக்கேன், சேல் பண்ணிருக்கேன். என்ன பேசிஸ்ல, அந்த ஹையர் பர்ச்சேஸ்க்கு நீ என்ன கட்டல, டியூ கட்டல. அதனால என்ன பண்ணிட்டு இப்ப அது என்ன குட்ஸ் ஆச்சு, அப்ப நான் டீலர் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் ஆயிட்டேன். அப்படின்னா டீலர் ஆஃப் என்ன குட்ஸ் ஆயிட்டேன்னா சார் நான் மார்ஜின் மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது என்ன மைனஸ் என்ன, செல்லிங் பிரைஸ்ல டிஸ்கஷனே இல்ல. செல்லிங் பிரைஸ்ல உண்மையான எந்த விலைக்கு விக்கிறோம் அதான் செல்லிங் பிரைஸ். ஆனா என்ன பிரைஸ், அது எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா ஒரு நான் வந்து டைரக்ட் செகண்ட் ஹேண்ட் டீலர் கிடையாது. நான் வாங்கின பொருளை ஹையர் பர்ச்சேஸ் கொடுத்திருந்தேன், அதை ரீப்ரோசஸ் பண்ணிட்டேன், அந்த பொருளை திருப்பி விற்கிறேன். அப்ப நான் என்ன பர்ச்சேஸ் பிரைஸ் எடுத்துக்கணும்னா சார் நீ யாரா பாரு, நீ யாரா இருந்தா நீ என்ன எடுத்திருக்க மாட்ட. உண்மையிலேயே அந்த அசெட்டுக்கு உண்மையான என்ன ஆஃப் அக்விசிஷன் மைனஸ் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணிக்கோ. டெப்ரிசியேஷன் என்ன 5% per quarter or part of the quarter from the date of purchase till the date of
disposal. Till the date of repossession எல்லாம் கிடையாது. Till the date of நான் விக்கிற வரைக்கும் depreciation minus பண்ணிக்கலாம். Remaining is the purchase price minus is the value of supply. இதே இது நீ யாரா இருந்தா sir, the repossessing tender agency will discharge என்னது GST at the supply value without any reduction from the actual or notional என்ன value man purchase value. அதாவது இந்த 5% per quarter or part of the quarter less பண்ண கூடாது. சார் the repossessing tender agency நம்ம தான repossess பண்ணிருக்கோம் இல்லையா, நான் தான திருப்பி repossess பண்ணி எடுத்து வந்திருக்கேன், will discharge GST at the என்ன value. அது உண்மையிலேயே நான் இந்த காரை என்ன விலைக்கு விக்கிறனோ அந்த விலைக்கு மேல நான் GST கட்ட வேண்டியதா இருக்கும். அல்லாம டிஃபரன்ஸ்ல GST கட்டினா அதுனா சார் இன் கேஸ் நீ என்ன எடுத்திருந்தா, நீ வந்து என்ன பர்சனா இருந்தா, நீ என்ன எடுத்திருப்ப, அப்படி ITC எடுத்திருந்தா மார்ஜின் ஸ்கீம் will not be applicable. Normal route will be என்ன சார் applicable. அப்ப மார்ஜின் ஸ்கீம் என்ன ஆனா அப்ளை ஆனா the difference what is a one line summary இவ்வளவுதான் சார். டீலர் ஆஃப் என்ன goods, செகண்ட் ஹேண்ட் குட்ஸ். டீலர் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப சிம்பிள் சார். இதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ஸ்லைட். இதுதான் மேட்டர். ஓகேவா சார்? டீலர் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நம்பர் 1 ITC அவைலபிள், ITC அவைல்டு, ITC நாட் அவைல். ITC என்ன பண்ண அது என்னவே கிடையாது, நோட்டிஃபைட் சப்ளையே கிடையாது. நோட்டிஃபைட் சப்ளையே கிடையாதுன்னா நார்மல் ரூட் will be applicable. அத நீ வந்து ரூல் 32 ல வர வேண்டிய 15(1) plus 15(2) minus 15(3) அவ்வளவு allowed. நெக்ஸ்ட் ஒன் ITC not available னா என்ன மெத்தட்? மார்ஜின் மெத்தட். என்ன மார்ஜின் மெத்தட்? selling price minus buying price. That's it, game over. If the answer is negative, ignore. If the answer is negative, ignore. Appreciate பண்றியா இல்லையா சார்? இன் கேஸ் நீ ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டீலரா இருந்து அதனை ஹையர் பர்ச்சேஸ் கூட்டு அது டியூ கட்டாம அதை ரீப்ரோசஸ் பண்ணி அதனை செகண்ட் ஹேண்ட் விக்கிறதா இருந்தா வாட் ஷுட் பி தி பர்ச்சேஸ் பிரைஸ் இஸ் தி क्वेश्चन. அப்போ உன்கிட்ட இருந்து டியூ எடுத்தவன் யாரா பாரு. ரேஷியாடா இருந்தா விட்டு நார்மல் ரூட்ல வா. என்னவா இருந்தா உண்மையிலேயே ஒரிஜினல் பர்ச்சேஸ் பிரைஸ் மைனஸ் 5% of the 5% per quarter or part of the quarter from the date of purchase till the date of disposal. You have to reduce as depreciation. Remaining will be the that value compare with the price. You will be getting the that's it man. What comes to an end? Next one, vouchers. Already 12/6/13/6 vouchers பத்தி பேசினா இருக்கா? அது அதோட என்ன சப்ளை? இது அதோட the value of a token, voucher, coupon, stamp other than என்ன stamp which is redeemable against a supply of goods or service or both shall be equal to the money value of goods or service or both redeemable against such token, voucher, coupon or stamp. இப்போ ஒரு கூப்பன் இருக்கு, ஒரு வவுச்சர் இருக்கு, ஒரு டோக்கன் இருக்கு. அதுல வந்து வவுச்சர்ல வந்து 100 ரூபாய் எழுதி இருக்கு அந்த வவுச்சர்ல. ஆனா அந்த வவுச்சர் கொடுத்தா 150 ரூபாயோட பொருள் தருவான்னா 150 rupees is end of supply. அப்ப அதுல எவ்வளவு எழுதி இருக்குங்கிறது என்ன கிடையாது, மேட்டர் கிடையாது. அப்ப இங்க வா, the value of a dash, token, voucher, coupon or a stamp other than which is redeemable against a supply of என்ன or என்ன or both shall be equal to the dash value of goods or service or both redeemable against such token, voucher, coupon or stamp. அந்த எதை கொடுத்தா எனக்கு எவ்வளோ, அது எனக்கு எவ்வளோ என்ன கிடைக்கும், குட்ஸ் சர்வீஸ் or both கிடைக்கும்ங்கிறது அதோட என்ன சப்ளை. அது இல்லாம அந்த வவுச்சர்ல எவ்வளவு எழுதி இருக்காங்கிறது என்னோட என்ன சப்ளை கிடையாது. சார் ரூல் நம்பர் 32 the between supply between என்ன person, distinct person, supply between because related or distinct person. And rule number 28 supply between related person other than agent. Sir 32 sub rule 7 between என்ன person, distinct person. Distinct person, two people will make distinct person. Number 1 separate registration make distinct person, establishment another state make. அப்ப நான் எனக்கு என்ன பண்ணிருக்கேன், சப்ளை பண்ணிருக்கேன். அதுதானே செல்ஃப் சப்ளை தானே distinct person. சார் ஹெட் ஆபீஸ் பிரான்ச்சுக்கு. So value of supplies notified service between என்ன person இருந்தா where என்ன is available,
shall be deemed to be nil. Shall be deemed to be. என்ன சொல்றான்னா ரொம்ப சிம்பிள் சார். நான் என்ன சொல்றேன் பாரு, நானே என்னோட பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். என்ன டிரான்ஸ்ஃபர்? ஷார்ட் டிரான்ஸ்ஃபர். சார் even though there is no what consideration, it is என்ன சப்ளை? டீம்டு சப்ளை. இருந்தாலும் அது என்ன சப்ளை தானே சார்? டீம்டு சப்ளைனா சார் அதுக்கு என்னவே இல்லை. அப்ப நீ வேல்யூவேஷன் ரூல்ஸ்ல வரணுமா வேணுமா? அப்படி வேல்யூவேஷன் ரூல்ஸ்ல வரும்போது அந்த ரெசிபியன்ட்க்கு என்ன எடுக்க முடியும்னா வேல்யூ சப்ளை ஜீரோவா எடுத்துக்கோ. ஏன்னா நீ எவ்வளவுதான் வேல்யூ சப்ளை போட்டு யூஸ் இல்ல. அவங்க கிட்ட எவ்வளவுதான் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணாலும் அவன் என்ன எடுத்துட்டு போயிடுவான். பின்ன என்ன யூஸ் இருக்கு? அவங்க கிட்ட சும்மா அவுட்புட் டாக்ஸ் கலெக்டட் மைனஸ் என்ன டாக்ஸ்? இன்புட் டாக்ஸ். அப்ப உள்ளுக்குள்ள இது வந்து யாருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்? அப்ப இங்க வா, டிஸ்டிங்க்ட் பர்சன் நீ செக் பண்ணனும். ஐடிசி எடுக்க முடியுமா? ஐடிசி எடுக்க முடியும்னா நீ எவ்வளவு 10 கோடி வேல்யூ சப்ளை போட்டு என்ன இருக்கு? ஏன்னா 10 கோடி வேல்யூ சப்ளை போட்டு டாக்ஸை கலெக்ட் பண்ணாலும் அவன் முதல்ல டாக்ஸ் அங்க இங்க என்ன பண்ணி விட்டுருவான்? பாஸ் பண்ணி விட்டுருவான். நான் வந்து யாரு கட்டிடுவேன்? கவர்மெண்ட் கட்டிடுவேன். அவன் டக்குன்னு என்ன எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். இதுல ஒரு யூஸே இல்லை, எஃபர்ட் எடுக்க வேண்டிய என்னவே இல்லை. அப்போ என்ன சொல்றாங்கன்னா வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் என்ன சர்வீசஸ் பிட்வீன் என்ன பர்சன்? பிட்வீன் டிஸ்டிங்க்ட் பர்சன் தான் சார். ஏர் டிராவல் ஏஜென்ட், இன்சூரன்ஸ் ஏஜென்ட், மணி எக்ஸ்சேஞ்ச் ஏஜென்ட், dealer of second hand goods, voucher exchangeable, where the ITCs என்னவா இருந்தா available இருந்தா shall be deemed to be nil. sir, value of supply of dash services. இந்த நோட்டிஃபைடு சர்வீசஸ் இதுவரைக்கும் எதையும் அப்படி என்ன பண்ணல, நோட்டிஃபை பண்ணல. என்ன சொல்றாங்கன்னா நாங்க நோட்டிஃபை பண்ற சர்வீசஸ் நீங்க உள்ளுக்குள்ள என்ன பண்ணீங்கன்னா சப்ளை பண்ணீங்கன்னா யாருக்கு இடையில? டிஸ்டிங்க்ட் பர்சன் கடையில சப்ளை பண்ணீங்கன்னா அவனுக்கு என்ன எடுக்க முடியுமா இல்லையான்னு பாருங்க. அப்படி ஐடிசி எடுக்க முடியும்னா வேல்யூ சப்ளை என்ன வருதுங்க? ஏன்னா அப்படி ஐடிசி எடுக்க முடியும்னா வேல்யூ சப்ளை காட்டியும் என்ன இல்ல, பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் என்ன சப்ளை காட்டினாலும் வேல்யூ சப்ளை காட்டினாலும் ஐடிசி எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். சோ திஸ் இஸ் என்எஸ்ஆர் வவுச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சபிள் ஃபார் என்எஸ்ஆர் குட்ஸ். அப்ப இங்க வா, மொத்தமா எத்தனை ஏஜென்ட்? 5 ஏஜென்ட். நம்பர் 1 மணி எக்ஸ்சேஞ்ச் ஏஜென்ட், ஏர் டிராவல் ஏஜென்ட், லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், டீலர் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ். அப்ப டீலர் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் கிளாசிஃபைட் how many category? 2 category. ITCs availed, ITCs not availed. ITCs availed னா என்னவே கிடையாது, நோட்டிஃபைட் சப்ளையே கிடையாது, நோட்டிஃபைட் சப்ளையே கிடையாது. then ITCs என்ன not availed னா margin method will be applicable, which is dash minus dash, selling price minus buying price, selling price minus buying price. என்ன அப்ரிஷியேட் பண்றீங்க இல்லையா? that's it man. சார் இதே ரீபொசஷன் நடக்கும்போது என்ன சார்? கிளாசிஃபைட் how many category? என்ன 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 unregistered, borrower is unregistered, registered. அவ யாரா இருந்தா? unregistered இருந்தா purchase value minus 5% per quarter, part of the quarter from the rate of purchase till the rate of. அவ்வளவுதான் சார். இது depreciation less பண்ணிக்கோ. இதே இது யாரா இருந்தா? பர்சனா இருந்தா என்ன சார்? நார்மல் ரூட் will be applicable. next one vouchers. ஒரு வவுச்சர் கொடுத்தா எந்த வேல்யூக்கு என்ன பண்ண முடியுமோ, redeem பண்ண முடியுமோ அதுதான் வரஜா. ரூல் நம்பர் 33 an agent, pure agent. rule number 33 an agent, sir, cost incurred by the supplier as an agent of recipient shall be excluded from the NSR value of supply. அதாவது நீ என்ன சப்ளை கால்குலேட் பண்ணும்போது திருப்பி அகைன் சப்போர்ட்டிங் கூட்ஸ்க்கு வந்துட்டோம். அவ்வளவு முடிஞ்சு போயிடுச்சு. யார் முடிஞ்சு போயிடுச்சு? வேல்யூவேஷன் ரூல்ஸே முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ரூல் நம்பர் 27, ரூல் நம்பர் 28, ரூல் நம்பர் 29 இவங்க 3 பேரை என்ன பண்றதுக்கு, சப்போர்ட் பண்றதுக்காக தான் 30-31 வச்சிருக்காங்க. 27, 28, 29 சப்போர்ட் பண்றதுக்காக தான். அதுக்கப்புறம் 31A வந்தோம். 32 என்ன சப்ளை? நோட்டிஃபைட் சப்ளை. அவ்வளவு முடிஞ்சு போயிடுச்சு. then 33, 34, 35 are again supporting rules. என்ன சொல்லுதுன்னா நீ ஒரு சப்ளையரா இருக்க, நீ ஒரு சப்ளை பண்றேன்னு வச்சுக்கோ. நீ ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணும்போது சப்ளை பண்ணும்போது நீ என்ன ஏஜெண்டா ஆக்ட் பண்ணா அந்த பணத்தை நீ வந்து என்ன சார் வேல்யூ சப்ளைக்குள்ள இன்க்ளூட் பண்ண வேண்டியா? இட்ஸ் a common rule. நாளைக்கு நீ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆவற, நாளைக்கு ஒரு CA ஆனதுக்கு அப்புறம் என்னோட ரிட்டர்ன்ஸ், இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் நீ ஃபைல் பண்ற. என்னோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் நீ ஃபைல் பண்ணும்போது ஒரு 5 லட்சம் ரூபாய் டாக்ஸ் பேயபிள் வருது. நீ என்கிட்ட என்ன சொல்றேன்னா சார் நீங்க பிஸியா இருப்பீங்க கிளாஸ்ல, அதனால நானே அந்த 5 லட்சம் ரூபாய் என்ன பண்ணிக்கிறேன், பே பண்ணிக்கிறேன். அறிவல் அப்படி நானே 5 லட்சம் ரூபாய் பே
பண்ணிக்கிறேன்னு நீ சொல்ற, பிளஸ் ஒரு 50,000 ரூபாய் நீ என்கிட்ட என்ன கேக்குற, ஃபீஸ் கேக்குறேன்னா இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணும்போது 5 லட்சம் ரூபாய் நீ வந்து வேல்யூ சப்ளைல காட்ட வேண்டிய, பிகாஸ் யூ ஆக்டட் ஆஸ் an agent. ஏன்னா அதுல ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. அப்ப இங்க வா சார், a pure agent is one who while making a supply to the recipient, அப்ப நான் ஒரு என்ன பண்ணும்போது, சப்ளை பண்ணும்போது also receives an incur expenditure on some other supply on behalf of the என்ன, உண்மையில இந்த டாக்ஸ் யார் கட்டி இருக்கணும், நான் தான் கட்டி இருக்கணும். நான் கட்ட வேண்டிய டாக்ஸை எனக்காக நீ கட்டுற. சார் claims reimbursement for such supply from the என்ன recipient. வெறும் என்ன இம்பர்ஸ்மென்ட் மட்டும் தான், அதுல உனக்கு என்னவும் கிடையாது என்னவும் கிடையாது. அப்ப அந்த மாதிரி அது வந்து இது வந்து எல்லா வேல்யூ சப்ளைக்குமே சரி. ஹலோ சார், யாராவது என்ன ஏஜெண்டா ஆக்ட் பண்ணா that part of consideration வேல்யூ சப்ளைக்குள்ள வர வேண்டிய. அப்ப இது வேல்யூ சப்ளை இந்த மைனஸா பிளஸா? nothing will not be included in the value supply. அப்படி உள்ள இருந்திருந்தா மைனஸ் பண்ணும், இல்லனா ஆட் பண்ணி வச்சிராத. ரைட் சார், எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட் ஃபீ, போர்ட் சார்ஜ், கஸ்டம் டியூட்டி, டாக் டியூ, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் paid by the custom broker on behalf of the end of the goods. இப்போ ஒரு வெளியூர்ல இருந்து உனக்கு ஒரு குட்ஸ் வருது, நேரா கஸ்டம் ஸ்டேஷன்ல வந்து விழுது. அங்க வந்து கஸ்டம்ஸ் என்ன சார் ஆபீஸ்ல உனக்கு டியூஸ் கட்டணுமா வேண்டாமா, டாக்ஸ் கட்டணுமா வேண்டாமா, கஸ்டம் டியூட்டி கட்டணுமா வேண்டாமா? கஸ்டம் டியூட்டி கட்டினா தான் குட்ஸ் என்ன பண்ணி தருவான். இவன் என்ன சொல்றான்னா, நானே கஸ்டம் டியூட்டி கட்டி வந்து உங்களோட ஃபேக்டரியில கொண்டு போட்டுறேன் சார், கஸ்டம் டியூட்டிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, ஏன் சர்வீஸ்க்கு 10,000 ரூபாய் கொடுங்க, வேல்யூ சப்ளை வரும். அவ்வளவுதான், பிகாஸ் he acted as a. இரண்டாவதுக்கு வா, expense incurred by C&F agent and reimbursement by principal such as என்ன சார் freight, என்ன charges etc. இப்போ சார் C&F agent வந்து அவனோட செலவு இன்கர் பண்றான் சார், அது இல்லாம அவனுக்கு ஒரு கமிஷன் இருக்கும், அந்த கமிஷன் மட்டும் தான். இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் பாரு. A is an importer, A என்ன பண்ணிருக்கான், இம்போர்ட் பண்ணி. B is என்ன broker, A approach B for customs clearance work in respect of என்ன consignment. அப்ப A கேக்குறான் B கிட்ட, தயவு செஞ்சு கொண்டு வந்த எதை goods என்னோட ஃபேக்டரி வரைக்கும் எடுத்துட்டு வா. The clearance of import consignment and delivery of consignment to யாருக்கு, A would also require taking service of யாரோட இது, transporter. So A also authorizes யார to incur எதுக்கு, on his behalf for procuring the service of and agree to reimburse B for the transportation cost at எப்படி actuals. at actuals னா அது என்ன ஏஜென்ட். அப்போ இவன் ஏதோ ஒரு பொருளை வந்து இம்போர்ட் பண்ணிருக்கான், இம்போர்ட் பண்ணி நேரா கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல வந்து விழுந்துரும். are you really with me? கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல வந்து விழுந்துச்சுன்னா சம் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணாதான் எங்க எடுத்து வர முடியும், கஸ்டம்ஸ்ல இருந்து ஃபேக்டரிக்கு எடுத்து வர முடியும். என்ன அப்ரிஷியேட் பண்றே இல்லையா, எஸ்ஆனோவா? அப்ப நீ சொல்லு, இவனே சொல்றான் எனக்காக நீ என்ன பண்ணு, எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணு, என்ன நீ ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்றியோ அத நான் உனக்கு என்ன பண்ணிடுறேன். சார் ஹியர் B is providing என்ன broker, customs broker services to யாருக்கு, which would be a principal to principal basis. என்னது, principal to agent basis கிடையாது, principal to. Sir, the ancillary service of transportation is procured by B on behalf of யாருக்காக, as an agent, and expense incurred by B on transportation should not form part of value of என்ன broker service provided by என்ன to என்ன. This in such a substance is the relevance of the என்ன agent, pure agent concept in என்ன GST. அப்ப என்னவா இருந்தா, pure agent ஆ இருந்தா என்ன of supply வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் பண்ண வேண்டிய. அப்போ சார் பியூர் ஏஜென்ட்னா என்ன, நான் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன், அந்த சர்வீஸ் என்ன பண்ணும்போது, ப்ரொவைட் பண்ணும்போது ரெசிபியன்ட் ஆஃப் த சர்வீஸுக்காக சப்ளையர் ஆஃப் த சர்வீஸ் ரெசிபியன்டோட சர்வீஸோட சம்மதத்தோட ஒரு எக்ஸ்பென்ஸ் என்ன பண்றோம், இன்கர் பண்றோம். அந்த என்ன எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணானோ அதை மட்டும் என்ன பண்றான், ரீஇம்பர்ஸ் பண்றான், ரெக்கவர் பண்றானா. he acted as a. I'm coming to the next one. Corporate services firm, நாளைக்கு ஒரு chartered accountant firm, lawyers firm. A is engaged to handle the legal work pertaining to incorporation of company. நீ ஒரு கம்பெனி நாளைக்கு C ஆனதுக்கு அப்புறம் இன்கார்ப்பரேட் பண்ண போற, other than its service fee, அதுக்கு நீ உனக்கு ஒரு ஃபீஸ் வாங்கிப்பியா, அது இல்லாம A also recover from B registration fee, approval fee of the name of the company paid to N of company, registrar of company. The fees charged by registrar of company for registration and approval of the name are compulsory levied on N. B. A is merely acting as an agent, pure agent in the payment of
those fees. Therefore, A's recovery of such expense is a disbursement and not part of the value of supply made by dash to dash. A to B. That means, my dear lovable students, இப்போ நாளைக்கு நீ ஒரு சிஏ ஆனதுக்கு அப்புறம் ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணும்போது உனக்குன்னு ஒரு தனி என்ன இருக்கும், ஃபீஸ் இருக்கும். அப்ப நீ என்னன்னா, சார் கம்பெனி ஆர்ஓசில என்ன பண்றதுக்கு, ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆகுது சார், கம்பெனியோட நேம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு 5,000 ரூபாய் ஆகுது சார். இது மாதிரி இருக்கிற ஃபீஸ் எல்லாமே முதல்ல நீயே கட்டி தான் கம்பெனி என்ன பண்ணிடுவ, இன்கார்பரேட் பண்ணிடுவ. இன்கார்பரேட் பண்ணிட்டு நீ என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் எனக்கு வந்து செலவு சார், இதனோட ஃபீஸ் சார் சொல்லுவேன் நீ. அப்ப டோட்டலா ஒரு 1,00,000 ரூபாய் ஆயிருக்குன்னு வச்சுக்கோவேன். அந்த செலவுக்கு வெறும் செலவை மட்டும்தான் நீ என்ன பண்ற, ரெக்கவர் பண்றேன்னா அது என்ன ஏஜென்ட். அதுக்கு நீ வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண வேண்டிய, அது நீ வேல்யூ சப்ளைக்குள்ள எடுத்துட்டு வர வேண்டிய. எஸ் சார். சார் நெக்ஸ்ட் ஒன் சார். Suppose a customs broker issues an invoice for reimbursement of n expenses, few expenses. தூங்குறேடா, செருப்பு பிஞ்சிரும். சார், suppose a customs broker issues an invoice for reimbursement of n expenses, few expenses, and for consideration towards agency service rendered to an importer, the amount charged by a broker, customs broker. இங்க பாரு, agency income எவ்வளவு? 10,000. Traveling expense, hostel expense, hotel expense 15,000. Customs duty எவ்வளவு? dock dues எவ்வளவு? இப்படி பில்லு போட்டு கொடுத்திருக்கான். அதாவது பில்லு வந்து இங்க பாரு, சப்போஸ் என்ன broker, customs broker issues an for reimbursement of few expense and for consideration towards any services rendered to an yark, the amount charged by custom broker are as follows. Agency income எவ்வளவு rupees, traveling expense, hotel expense எவ்வளவு, custom duty எவ்வளவு, dock dues எவ்வளவு. In the above situation, agency income and traveling or hotel expense shall be added for determining the end of supply. ஏன்னா இதெல்லாம் நீ ப்ரொவைட், இதெல்லாம் உன்னோட செலவு, இதெல்லாம் நீ செலவு இன்கர் பண்ணா மட்டும்தான் ப்ரொவைட் பண்ண முடியும். நாளைக்கு நீ ஒரு ஆடிட்டுக்கு போற, ஆடிட்டுக்கு போய் ஒரு ஹோட்டல்ல தங்குன, அதுக்கு நான் பில் வாங்கி தரேன், ரீஇம்பர்ஸ்மென்ட் எனக்கு கொடுங்க, பியூர் ஏஜென்ட்னு கேட்டா பியூர் ஏஜென்ட் கிடையாது. அப்படின்னா நாளைக்கு உனக்கு வந்து வெறும் நெட் ப்ராஃபிட்ல மட்டும்தான் ஜிஎஸ்டி வாங்க வேண்டியதா இருக்கும். அதாவது இதோட ஒன் லைன் சம்மரி கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன் பாரு, எது பியூர் ஏஜென்ட் ஆகும், எது பியூர் ஏஜென்ட் ஆகாதுன்னு புரிஞ்சுக்கோ. நீ நாளைக்கு ஒரு ஆடிட்டர் ஆகுற, என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற, ஆடிட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற. அந்த ஆடிட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணோம்னா எனி சர்வீஸ்க்கு இன்புட் சர்வீசஸ் ஒன்னு இருக்கும். என்ன இருக்கும்? இன்புட் சர்வீசஸ்னா நீ இன்னொரு ஆடிட்டர் கிட்ட இருந்து சர்வீஸ் வாங்க வேண்டியதா இருக்கும், நீ டெலிபோன் பில் கட்ட வேண்டியதா இருக்கும், நீ டிராவலிங் பார்க்க வேண்டியதா இருக்கும், நீ ஹோட்டல்ல சரி இதெல்லாம் பண்ணாத உன்னால என்னவே பண்ண முடியும், சர்வீஸே provide. So these are your dash put services. This can never be a pure agent. This can never be a. ஆனா நீ கிளைண்ட் டாக்ஸ் கட்டினாதான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். அப்படின்னா டாக்ஸ் கட்ட வேண்டிய யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? கிளைண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நீ கட்டி கொடுத்தா என்ன ஏஜென்ட் ஆயிடுவேன். அது இல்லாம நீ நாளைக்கு ஆடிட்டுக்கு போயிட்டு நான் தாங்க சார் என்னோட உண்மையான ஹோட்டல் பில்ஸ் தரேன், ஹோட்டல் பில் என்னோட 50,000 ரூபாய் ஆடிட் ஃபீ, அதுல ஹோட்டல் பில் 30,000 ரூபாய் 20,000 ரூபாய்னு சொன்னா அது என்ன ஏஜென்ட் ஆகாது. நான் சொல்ற புரியுதா இல்லையா? அப்ப நம்ம வேலை பர்ஃபார்ம் பண்றதுக்காக இன்கர் பண்ற எக்ஸ்பெண்டிச்சர், அது நீ உண்மையிலேயே என்ன ரெக்கவர் பண்ணா கூட, காஸ்ட் ரெக்கவர் பண்ணா கூட, ஏன்னா பியூர் ஏஜென்டோட டெஃபினிஷனே என்னன்னா யார் இன்கர் பண்ண வேண்டிய காசு, on behalf of the recipient, supplier is incurring with the permission of the. நான் ஹோட்டல் தங்கிறதுக்கு அவ யார் பர்மிஷன் தரதுக்கு? நான் டெலிபோன் பில் பே பண்றேன், என் ஆபீஸ்ல டெலிபோன் பில் பே பண்றேன், அவ யார் பர்மிஷன் தரதுக்கு? நான் இன்னொரு ஆடிட்டர் காசு தரதுக்கு அவ யார் பர்மிஷன் தரதுக்கு? அதெல்லாம் இருந்தாதான் என்னால இந்த சர்வீஸை என்ன பண்ண முடியும், ப்ரொவைட் பண்ண முடியும். அப்ப பியூர் ஏஜென்ட்னா நான் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன்னா அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு தேவைப்படுற எக்ஸ்பென்சஸ் என்ன ஏஜென்ட்ல வராது. அப்ப இங்க வா, ஒரு கஸ்டம்ஸ் புரோக்கர் ஏஜென்சி இன்கம் வாங்கியிருக்கான், அதுதான் அவனோட சர்வீஸ் இன்கமே. சார் அதான் அவனோட வேல்யூ சப்ளை, அவன் டிராவல் பண்ணது, அவன் ஹோட்டல் எக்ஸ்பென்ஸ், இதெல்லாம் என்ன வராது, பியூர் ஏஜென்ட்ல. அதான் இந்த above situation, agency income and traveling or hotel expenditure shall be added for determining the end of supply by என்ன broker, whereas என்ன due, dock due and என்ன duty shall not be added to the value. என்ன அதெல்லாம் நான் கட்ட வேண்டியது, அதெல்லாம் இம்போர்ட்டர் கட்ட வேண்டியது, அது அவன் கட்டிட்டு பில் கொடுத்தாங்க, அது என்ன ஏஜென்ட், pure agent provided the condition of என்ன agent are satisfied. sir provided the condition for pure agent are satisfied, pure agent க்கு என்ன கமிஷன், என்ன இன்கர் பண்ணியோ அதை மட்டும் தான் ரீஇம்பர்ஸ் பண்ணணும். அது அவரோட இன்ஃபர்மேஷன் பதிலா இருக்கணும், யாருக்கு தெரியணும், on behalf of recipient இருக்கணும், recipientோட பர்மிஷன் நீ வாங்கணும்.
அவன் என்ன சொல்றான்னா, டேய் பொருள் அங்க வந்து விழுண்டா, நான் டாக் டியூஸ் கட்டி நான் கஸ்டம் டியூட்டி கட்டி அதை கிளியர் பண்ணி எடுத்து வர என்ன ஆயிடும், டிலே ஆயிடும். எனக்காக நீ அதை கட்டி எடுத்துட்டு வா, அது நான் தனியா கொடுத்துறேன், உனக்கான சார்ஜஸ் தனியா கொடுத்துறேன்னா அது என்ன அப்ரிஷியேட் பண்றே இல்லையா? சார் நீ நாளைக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா மாறுற, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா மாறுறதுக்கு அப்புறம் டாக்ஸ் கட்டுற, உன்னோட சர்வீஸ் ஃபீஸ் போடுற. டாக்ஸ்ங்கிறது பியூர் ஏஜென்ட், சர்வீஸ் சார்ஜ்ங்கிறது என்ன ஏஜென்ட்ல. ஆனா நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு இன்னொரு சார்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட கொடுக்குற, அந்த சார்ட் அக்கௌண்டன்ட்க்கு ஃபீஸ் ரைஸ் பண்றாங்க, அந்த ஃபீஸ் நீ ஆக்சுவல் காஸ்ட் ரெக்கவர் பண்ணா கூட அது என்ன ஏஜென்ட் ஆகாது. அப்போ வெதர் an expense is என்ன ஏஜென்ட் ஆர் நாட், எந்த பேசிஸ்ல நம்ம டிசிஷன் எடுக்கணும்னா இன்புட் சர்வீஸா நாட் an இன்புட் சர்வீஸா பாரு. அதுக்கு முதல்ல இன்புட் சர்வீஸ் என்னன்னு தெரியணும். நான் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்றது எல்லாமே எனக்கு அந்த செலவு இன்கர் பண்ண வேண்டிய என்னவே இல்லை. சார் இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு டாக்ஸ் நம்ம ஃபைல் பண்ணுமா, நம்ம பே பண்ணுமா, இல்ல கிளைண்ட் பே பண்ணுமா? அவ்வளவுதான் சார். நம்மளோட வேலைங்கிறது சார்ட் அக்கௌண்டனோட வேலை வந்து என்ன கட்டி தர்றது கிடையாது, டாக்ஸ் கட்டி தர்றது கிடையாது. அப்போ நம்மளோட இன்புட் சர்வீஸ்ல அது இல்லவே. நாளைக்கு நீ வந்து இப்போ ஒரு ஆடிட் முடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து உண்மையான ஆக்சுவல் டெலிஃபோன் பில் தரேன்னு வச்சுக்கோ. என்ன பில் தர? உன் கம்பெனியில் இருக்கிற உன்னோட ஆபீஸ் இருக்கிற ஆக்சுவல் என்ன பில்? பியூர் ஏஜென்டா நாட் எ பியூர் ஏஜென்டா? பிகாஸ் இது எக்ஸ்பெண்டிச்சர் டு பி இன்கர்டு பை த யாரே கிடையாது, ரெசிபியன்டே கிடையாது. அப்ப in order to be a pure agent an expenditure should be incurred by the யார்? recipient, which is incurred by the supplier with the permission of the recipient, for which the reimbursement is actual reimbursement on that profit or loss இருக்க. அதான் பியூர்னா என்ன இன்கர் பண்ணிருக்கணும் அது மட்டும் தான் வாங்கணும். ரீம்பர்ஸ்மெண்ட் அதுல 10 ரூபாய் அதிகம் இருக்கக்கூடாது, கம்மி இருக்கக்கூடாது. அப்படின்னா அதை நீ வேல்யூ சப்ளை இன்க்ளூட் பண்ண வேண்டிய. அப்போ one line summary of the entire discussion is as per rule number என்ன 33. If you are incurring any expenditure as an agent will not be included in that. அப்போ question arises, how we will determine whether an expenditure is a dash or not? Sir, technically that expenditure classified into two category. Check whether it is a input service or not an input service. அது என்னவா இருந்தா not an input service இருந்தா pure agent. ஒரு டவுட் ஒன்னு கேக்குறேன், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு கேக்குறேன், இதுல இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். உங்ககிட்ட ஒரு வீடு இருக்குன்னு வெச்சுக்கோ, அந்த வீடை நீ விற்கணும்னு ஆசைப்படுற, அந்த வீடை விற்கணும்னு ஆசைப்பட்டு நீ ஒரு புரோக்கரை என்ன பண்றேன்னா அப்ரோச் பண்ற. புரோக்கர் கிட்ட என்ன சொல்றேன்னா, நான் எனக்கு இந்த வீடு வித்து கொடுங்க, இந்த வீடு வித்து கொடுத்தீங்கன்னா நான் கமிஷன் தரேன். இந்த புரோக்கர் நேரா என்ன பண்றாருன்னா பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. பேப்பர்ல பிளாட் ஃபார் சேல், ஹவுஸ் ஃபார் சேல், இந்த மாதிரி அவர் என்ன தர்றாரு? அட்வர்டைஸ்மெண்ட் தர்றாரு. அப்ரிஷியேட் பண்றியா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவருக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு, அவரோட கமிஷன் 4 லட்சம் ரூபாய். நீ சொல்லு, வேல்யூ ஆஃப் சப்ளை 1 லட்சமா, 4 லட்சமா, 5 லட்சமா? 1 லட்சமா, 4 lakhs, 5 lakhs? 5 lakhs is the value of supply. Adam pure agent. Because without giving advertisement in a paper, he can't provide his service. Our selling agent இருந்தா advertisement கொடுக்கிறதுங்கிறது அதுதான் அவனோட இன்புட் சர்வீஸ்னு சொல்றது. அவனுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காம அவனால என்ன பண்ண முடியாது? செல் பண்ண முடியாது. அதனால நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறவங்க என்ன மயிருக்கு அவன் இருக்கான், கஸ்டமர் நேரா எங்கிட்டே வருவானே. சோ அது அவனோட என்ன இன்புட் சர்வீஸ். இன்புட் சர்வீஸ் என்ன ஆகாது? பியூர் ஏஜென்ட் ஆகாது. அப்ப நீ பில்லுல தனியா காட்டினாலும் சரி, தனியா வாங்கினாலும் சரி, வேற வேற வாங்கினாலும் சரி, நாளைக்கு இந்த வீடை விற்கிற நீ வீடை விற்கும் போது ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டியதா வரும். அந்த ஸ்டாம்ப் டியூட்டி புரோக்கர் கட்டி தரான்னா அது என்ன ஏஜென்ட் ஆகும்? ஏன்னா அது யாரு கட்ட வேண்டியது கிடையாது, புரோக்கர் கட்ட வேண்டியது. அது யாரு கட்ட வேண்டியது? அதுதான் விஷயம். அதுதான் இதோட இது வந்து ஆக்ட்ல எங்கேயுமே சொல்லல. ஆக்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இது. ஒரு செலவு என்ன சர்வீஸா இருந்தா, இன்புட் சர்வீஸா இருந்தா அது எக்காரணத்தை கொண்டு என்ன ஏஜென்ட் ஆகாது? பியூர் ஏஜென்ட் ஆகாது. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள், 2வது எக்ஸாம்பிள் உனக்கு தரேன். நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா இல்லையா? எஸ் சார், கிளாஸ் இருக்கு. நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு புக் பிரிண்ட் பண்றேன், நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஏசி போட்டு தரேன், கிளாஸ் எடுக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறேன், கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரெண்ட் பே பண்றேன், கிளாஸ் எடுக்கிறதுக்கு 10 எக்ஸ்பென்ஸ் என்ன பண்றேன்? இன்கர் பண்றேன். இந்த 10 எக்ஸ்பென்ஸ் நான் என்ன பண்ணாதான் என்னால என்ன எடுக்க முடியும்? கிளாஸ் எடுக்க முடியும். அப்ப நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சார் புக்கு 2000 ரூபாய் வருதுன்னு பிரிண்டர் கிட்ட இருந்து பில்லு வாங்கி உனக்கு தந்துட்டு சொல்றேன், ஜிஎஸ்டிக்கு 10,000க்கு மேல ஜிஎஸ்டி தர வேண்டிய அவசியம் இல்ல, ஜிஎஸ்டி கோர்ஸுக்கு 8,000க்கு மேல ஜிஎஸ்டி தந்தா போரும்னா அலௌடா? நாட் அலௌடா? நாட் அலௌட். பிகாஸ் ஐ ஆம் நாட் என் ஏஜென்ட்.
because this is not an expenditure to be incurred by the யாரு இது நான் இன்கர் பண்ணாதான் இந்த சர்வீஸே என்னால என்ன பண்ண முடியும் ஏன்னா இதுக்கெல்லாம் எனக்கு ஐடிசி எடுத்துக்கலாம் என்ன அப்ரிஷியேட் பண்றே இல்லையா அதனால இது என்ன ஏஜென்ட் ஆகாது ஆனா நீ எங்கிட்ட ஜாயின் பண்ணதுனால நீ என்ன சொல்றேன்னா சார் நான் இந்த நவம்பர்ல எழுத போறேன் நவம்பர்ல பாஸ் ஆக போறேன் இந்த நவம்பர்ல நான் பாஸ் ஆக போறதுனால எக்ஸாம் ஃபீஸ் கட்டி கொடுங்க சார் நீ கேட்குற நான் சொல்றேன் ஆஃபீஸ்ல சொல்லிட்டு 10 பேருக்கு என்ன ஃபீஸ் கட்டி கொடு எக்ஸாம் ஃபீஸ் கட்டி கொடு அப்படி எக்ஸாம் ஃபீஸ் கட்டி கொடுத்து அந்த எக்ஸாம் ஃபீஸ் ரீஇம்பர்ஸ் பண்ணேன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண வேண்டிய because it is an agent pure agent ஏன்னா அப்போ only in summary of the entire discussion is any expenditure which has become input services can never be a any expense which is not a input sir what is input services sir which is a service to provide the main service which is a service to provide the which is the items to provide the main services appreciate பண்றியா yes sir rule number N434 this is also a dash rule sir rate of exchange for determining NSR value exchange rate for யாரா இருக்கலாம் sir rate notified by CBIC or CBEC under the customs act on the date of time of supply of என்ன goods நேரா யார் நோட்டிஃபை பண்ணத பாரு CBEC நோட்டிஃபை RBI நோட்டிஃபை பண்ணத பார்க்காதே கேப் ஓட NSR பார்க்காதே யார பாரு CBEC CBEC னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இப்ப CBIC மாறி இருக்கு என்ன மாறி இருக்கு CBIC சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் மாத்தி இருக்காங்க என்ன ரீசன்னா எக்ஸைஸ் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க ஜிஎஸ்டி கீழ எடுத்துட்டு வந்துட்டாங்க இது மாறி 2017 மாறிச்சு போ இப்ப இல்ல அப்பவே மாறிச்சு ஐஸ் கேட்ல மாறறப்பவே மாறிச்சு அறிவல் ரிலீவ் வித் மீ சார் ஒண்ணும் இல்ல சார் இது வந்து குட்ஸ் நீ இம்போர்ட் பண்ற இல்ல எக்ஸ்போர்ட் பண்ற குட்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண அதிகாரம் யாருக்கு இருக்கு கஸ்டம்ஸ் ஆக்ட் தான் இருக்கு குட்ஸ் வித் இன் இந்தியாக்குள்ள டீல் பண்ணா ஜிஎஸ்டி ஆக்ட் குட்ஸ் இந்தியாக்கு வெளியும் இந்தியாக்கு வெளியிருந்து உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வந்தா அதனாலதான் ரேட் நோட்டிஃபைடு பை யாரு அண்டர் த ஆக்ட் ஆன் த டேட் ஆஃப் டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சச் குட்ஸ் அந்த டைம் ஆஃப் சப்ளை இப்போ இன்னைக்கு தான் டைம் ஆஃப் சப்ளை வருதுன்னா அன்னைக்கு என்ன ரேட் யார் நோட்டிஃபை பண்ணுது அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வச்சு அடிச்சுட்டு போயிட்டாரு இதே யாரா இருந்தா சர்வீஸா இருந்தா அதுக்கு யாரும் இல்ல எதுவும் இல்ல சார் என்ன சார் கஸ்டம்ஸ் எல்லாம் கிடையாது அதனால ரேட் as per the generally accepted என்ன பிரின்சிபல் அக்கவுண்டிங் பிரின்சிபல் on the date of time of supply of such அப்ப குட்ஸா இருந்தா CBIC சர்வீஸா இருந்தா கேப் இது எக்ஸாம்ல என்ன பண்ணுவான்னா CBIC ஓட ரேட் RBI ஓட ரேட் பக்கத்து பேங்கோட ரேட் சார் பக்கத்து தெருவோட ரேட் 4-5 ரேட் கொடுப்பான் நீ கரெக்டா யாரோட ரேட்டை பிக் பண்ணிரணும் அவ்வளவுதான் சார் சர்வீஸ்னா கேப்போட ரேட் சார் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் ரேட் இண்டேஸ் ஓட ரேட் IFRS ஓட ரேட் இப்படி ஒரு 4 ரேட் கொடுப்பான் யாரோட ரேட் ஜெனரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல் வேல்யூ என் ஆஃப் டாக்ஸ் சார் எக்ஸ்பிளிசிட்டா எங்கேயுமே பிளஸ் GST னு சொல்லலைனா அது எல்லாத்தையும் என்ன எடுத்துக்கணும் சார் வேற வேல்யூ ஆஃப் சப்ளை இஸ் என் ஆஃப் CGST inclusive of CGST SGST UTGST or IGST the tax amount is calculated by making என்ன calculation எப்படி calculate பண்ணுவ என்ன amount is equal to value inclusive of GST sir divided by 100 plus என்ன applicable some applicable GST rate 128% போட்டோமா இல்லையா 118% போட்டோமா இல்லையா into GST rate in percent of IGST or CGST or SGST or என்ன sir if the value inclusive of tax is ₹100 and 100 ரூபாய்ங்கிறது இப்ப MRP maximum என்ன price retail price அதுக்குள்ள யார் இருக்கா GST இருக்காங்கனா and applicable GST is எத்தனை percent IGST or CGST or SGST or UTGST then tax amount is equal to 100 divided by 118 into 18 போட்டா GST வந்துரும் into 100 போட்டா value of supply வந்துரும் அப்படினா அதுக்கு மேல 15 ரூபாய் 25 பைசா is the GST that's it man with regard to the NSR rule number 35 அப்ப rule number 33 rule number 34 rule number 35 are என்ன rule supporting rules are supporting rules wow rule number 33 என்ன சொல்றாங்க if you are incurring an expenditure as a அத நீ எங்க இன்க்ளூட் பண்ண வேண்டாம் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் ஒன் ரூல் நம்பர் 34 ரேட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் குட்ஸ் ஆர் இந்த CBIC சர்வீஸ் ஆர் இந்த கேப் ரூல் நம்பர் 35 வேல்யூ இன்க்ளூசிவ் ஆஃப் எக்ஸ்பிளிசிட்டா எங்கேயுமே GST இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லவேனா ஸ்டார்டிங்ல இருந்து வா ரூல் நம்பர் 27 கன்சிடரேஷன் ஆஃப் ரூல் நம்பர் 28 supply between
related or distinct person. Rule number 29. Supply made or through a agent. Rule number 30. Rule number 31. Rule number 32. Rule number 31A. Value supply of actionable claims. Correct? Rule number 33. Supply provider as a. Rule number 34. Rule number 35. எதுவரைக்கும் நீ நோட்ஸ் எழுதியிருக்க தெளிவா சொல் நோட்புக்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த வேலையே முடிஞ்சு போச்சு அந்த ஏரியாவே முடிஞ்சு போச்சு லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வரைக்கும் எழுதியிருக்க பட் டீலர் ஆஃப் என்ன குட்ஸ் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் போட்டுக்கோ டீலர் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் டீலர் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் போடு டீலர் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் டீலர் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் classified how many category dealer of second hand goods classified into two category. Number one, ITCs availed, ITC not availed. ITC availed, ITC not availed. ITC availed, ITC not availed. ITC என்ன பண்ணேனா avail பண்ணேனா not a notified supply. Not a notified supply. அது என்னவே கிடையாது notified supply கிடையாது. Not a notified supply. Not a notified supply. Hence normal provisions will be applicable. Hence normal provisions will be applicable. Hence normal provisions will be applicable. Hence என்ன will be applicable? Normal provisions will be applicable. Appreciate பண்றியா? What's the next one? ITCs not availed. Not available இல்ல ITC not availed. நான் தான் வேணும்னு சொல்றேன் எனக்கு என்ன வேண்டாம் ITC வேணான்னு சொல்றேன் நான் ஓகேவா ITC not availableனா பிளாக் கிரெடிட் ஆயிடும் not availed நான் avail பண்ணல வேணும்னே எனக்கு ITC வேண்டாம் நான் வந்து books of presumptive taxation route மாதிரி போயிட்டு இருக்கேன் என்னால books of accounts எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது நான் selling price minus purchase price கணக்கு பார்த்து போயிட்டே இருக்கேங்கறத சொல்றேன் ITC not availed அப்படினா margin scheme will be applicable put it down on the right margin scheme will be applicable margin scheme will be applicable appreciate பண்றியா நீ margin scheme னா என்ன சார் selling price minus என்ன buying price selling price minus buying price yes bracket la ignore if the value is negative ignore is the value if the value is negative ignore if the value is negative அவ்வளவுதான் next one purchase price in case of repossessed goods அங்க இடம் இருக்கா இடம் இல்ல சைடுல எங்க எழுதிங்க இல்ல ப்ளீஸ் டர்ன் ஓவர் போட்டு லாஸ்ட் பேஜ்ல கூட எழுதிங்க purchase price in case of repossessed goods purchase price in case of என்ன goods repossessed goods purchase price in case of repossessed goods சொல்லிக்கோ borrower is a registered person இல்ல unregistered person இல்லையா borrower is unregistered person இரண்டாவது borrower is registered person borrower is unregistered person borrower is registered person borrower என்னவா இருந்தா unregistered person இருந்தா original cost of the asset அப்படிதான் கன்ஃபியூஷன் இருக்கு அதுல ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி அசெட் மைனஸ் 5% per quarter or part of the quarter 5% per quarter or part of the quarter 5% per quarter or part of the quarter from the date of purchase till the date of disposal from the date of purchase till the date of disposal from the date of purchase till the date of disposal next one va enadhu borrower is enna varunda put it down mark and right value of supply is equal to value of supply is equal to
selling price. Value of supply is equal to selling price. அதாவது நீ உண்மையிலேயே என்ன பிரைஸுக்கு என்ன பண்றியோ சேல் பண்றியோ அதான் என்ன சப்ளை வேல்யூ ஆஃப் சப்ளை. அது இல்லாம நீ எதுவும் மைனஸ் பண்ண கூடாது. தட் மீன்ஸ் நார்மல் ரூட் வில் பி அப்ளிகபிள். நெக்ஸ்ட் ஒன். அவ்வளவுதான் சார். ரூல் நம்பர் என்ன முடிஞ்சு போச்சு? டீலர் ஆஃப் ஃபைனான்ஸ் குட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வா. வேல்யூ ஆஃப் redeemable vouchers. Value of redeemable vouchers. Value of redeemable vouchers. Value of redeemable vouchers. Appreciate பண்றியா? Value of redeemable vouchers. VOS is equal to yes, money value of என்னது? goods or services or both. Money value of goods or services or both. Money value of goods or services or both. Redeemable against such voucher. Redeemable against such voucher. Redeemable against such voucher. Redeemable against such voucher. Redeemable against such a voucher. Next one. என்னது? Rule number 33. Service provided as pure agent. Service provided as pure agent. Service provider as pure agent. Number one. Number one. If expenditure incurred by the யாரு? supplier யாருக்காக? on behalf of the recipient on behalf of the recipient after getting permission from the recipient and if he is recovering the என்னது? actual expenditure incurred. Recovering the actual expenditure incurred. Recovering the actual expenditure incurred. Then such expenditure will not be included in the value of supply. Then such expenditure will not be included in the value of supply. Then such expenditure will not be included in the end of supply, value of supply. Then such expenditure will not be included in the value of supply. அப்ப யார் இன்கர் பண்றா? யாருக்காக? யாரோட பர்மிஷனோட? எது ரிகவர் ஆகுது? அப்படினா அந்த அமௌண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் பண்ண வேண்டிய. ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன் என்னது? Rate of exchange. Class 1 how many category? Goods and services. Class 1 2 category goods and services. Goods and services. Goods put it on American right. Rate notified by CBIC. Rate notified by CBIC. Rate notified by CBIC. Rate notified by CBIC. அவ்வளவுதான். Next one. அங்க rate notified by GAAP, which is generally accepted accounting principles. Rate notified by GAAP.
Last one. Value inclusive of என்ன? Taxes. Value inclusive of taxes. If tax has not been specifically mentioned, if tax has not been specifically mentioned, if tax has not been specifically mentioned, then it will always assume that, then it will always assume that, then it will always assume that, then it will always assumed that value is inclusive of taxes. Value is inclusive of taxes. And the value குள்ள நம்ம tax இருக்குன்னு நம்ம assume பண்ணிப்போம். Value is inclusive of taxes. இப்போ அது 18% னா 100 divided by 118 into 18 போட்டா tax கிடைச்சிரும். 100 divided by 118 இன்னும் 100 போட்டா value supply கிடைச்சிரும். அது under 18 னா அந்த மாதிரி 18 போட்டுக்கோ, 28 னா 28 போட்டுக்கோ. With this we can say that we are through with. அப்ப one time only the name. Rule number 27. Consideration not wholly in money. Rule number 28. Supply between a related or distinct person other than agent. Sir, rule number 29. Supply made or through agent. Rule number 30. Cost based valuation. Rule number 31. Rule number 31A. In case of lottery, betting, gambling. Rule number 32. Rule number 33. Services supplied as a. Rule number 34. Rule number 35. That's it with regard to the time of supply, place of supply and the value of supply. Clear?